என் பிள்ளை விஜய் ஜெயிக்கும். என் பிள்ளைக்கு தான் எங்க வீட்டுல 6 ஓட்டு. எங்களுக்கு அடுத்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அடுத்தது தளபதி விஜய் தான். தானே அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. அடுத்து யார் வந்தா அவங்க நிலைமை மாறு நினைக்கிறீங்க? யாரு வந்தா மாறானா விஜய் வந்தா மாறும் எங்க நிலைமெல்லாம். விஜய் தான் செய்வாங்க. எனக்கு யாரு இல்லப்பா, என்ன விட்டு ஓட்டான். நல்லா சம்பாதிச்சு போட்டேன். சம்பாதிச்சு போட்டு துண்ணு வரைக்கும் துண்ணுட்டு என்ன விட்டு காட்டு எங்க போனாலும் தெரியாது. எந்த ஊர்ல இருக்கிறான் எந்த நாட்டுல இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணேன், வண்டி தெளி வியாபாரம் பண்ணிருந்தேன். வியாபாரத்தில் முடியல. ஆனா நான் ரொம்ப பெருக்கி நம்ம வயிற்று நம்ம ஜீவனம் பண்ணணும், நம்ம கைது குடிக்கணும்ட்டு நான் வந்துட்டேன். ஆனா என்ன மாரி இருக்கிற ஏழைகளுக்கோ என்ன மாரி ஒரு அனாதைகளுக்கோ விஜய் ஜெயிக்கணும், அந்த மக்களுக்கு அவர் நல்லது செய்யணும். இதுதான் என்னோட ஆசை. அந்த புள்ள பாவம் அநியாயம். அந்த குழந்தை எங்க முதலமைச்சரா வந்துட போகுது, நம்ம புள்ள வராத போது. எதிர்கட்சிக்காரங்களாம் ரொம்ப மோசமானவங்கம்மா. நானே தின்னணும், நானே வாழணும். பழைய பெச்சாலி பெண்கள் ஒன்று பூரா ஆமா வரணும், மக்களை காப்பாற்றணும். அந்த விஜய் வந்து எங்களை காப்பாற்றணும். பயம் எப்ப பாரு விஜய் இவனுக்கு என்ன அழுகத தகுதி. அவன் வரல, உனக்கு அது தேவையில்லை. போதப்ப யாருக்கு